கிரேட் 10 செகண்ட் டேர்ம் பேப்பர் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ 2018ஆம் ஆண்டு பேப்பர் உண்டு. இதுல 30 கேள்விகள் எம்சிக்யூ முடிச்சிட்டோம். இப்ப நாங்க 31வது கேள்வி பார்க்க போறோம். ரைட், நிஷிதா ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம். வங்கி கடனை மீளச் செலுத்துதல். பொறுப்பொன்று குறையும் அதே வேளை பொறுப்பொன்னும் குறையுதான். அதே மாதிரி காசு சொத்து குறையும் இரட்டை விளைவினை காட்டுகின்ற சரியான கொடுக்கல் வாங்கலை தெரிவு செய்யும். அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பொறுப்பும் குறையுதாம், அதே மாதிரி சொத்தும் குறையுதாம். இந்த பேப்பர் நாங்க பார்த்ததா இல்லாட்டி மற்ற பேப்பரா? கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இதுதானே பார்த்தோம் நாங்க கடைசியா. நிஷிதா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க பிள்ளைகள். நம்ம இதுலதானே 31 பார்க்கணும், மற்ற பேப்பர் முடிச்சுட்டோம் தானே? மத்த பேப்பர்ல பார்ட் 1 முடிஞ்சு சார். ரைட், அப்ப இதுதானே நம்ம இன்றைக்கு செய்யறது, இந்த பேப்பர் தானே? ஆமா சார். ஓகே ஓகே, நான் ஆல்ரெடி இதை விளங்கப்படுத்தின மாதிரி ஒரு ஞாபகம், அதான் கேட்டேன் நான். மற்றாக்கள் என்ன மாதிரி? பாத்திமா நீங்க இருந்தீங்க தானே? இதானே பார்க்க போறோம் இந்த கிளாஸ்ல. இல்ல சார், பேப்பர் இல்ல. விலங்குல எனக்கு எனக்கு நீங்க இந்த பேப்பர் அனுப்பிக்கல சார், அனுப்புறேன்னு சொன்னீங்க. ரைட் ரைட், நான் குரூப்ல போட்டு விடுறேனா. மிஷிதா கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க, அப்புறம் எகைன் சேம் விஷயம் தான் படிச்சு கொடுத்துட்டு இருப்பேன்றது நீங்க பொறுப்பா? எஸ் சார். கொஞ்சம் இருங்க, நான் ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்டாப்பா. ரைட், இதுதான் ரைட். பொறுப்பொன்று குறையும் அதே வேலை பொறுப்பொன்று குறையுதான், அதே மாதிரி காசுங்கிற சொத்தும் குறையுதான். அப்ப காசை கொடுக்குறோம், பொறுப்பொண்ணு குறையுது, பொறுப்பு ஆல்மோஸ்ட் கடனாகத்தான் இருக்கு. ஆகவே பொறுப்பு குறையுதுண்டா கடனை நாங்க கொடுக்கும் போதுதான் பொறுப்பு குறையும். அதே மாதிரி காசாக கொடுத்துருக்கிறோம், ஆகவே கடனை நாங்க செலுத்தி இருக்கிறோம்ங்கிறது தான் நீங்க ஐடியா. புரியுதா? சோ அதில் நாங்க நேரடியாகவே ஆன்சர் எழுதிடலாம். எத்தனையாவது ஆன்சர் சொன்னீங்க மிஷிதா? ரைட், தேர்ட் ஒன் இஸ் த ஆன்சர். ரைட், ஏன் ஊழியருக்கு சம்பளம் வழங்கின நடக்கும், ஊழியருக்கு நாங்க காசு கொடுப்போம், என்ன காசு கொடுப்போம். அப்ப சொத்து குறையும், அதே மாதிரி செலவு என்ன செய்யும், கூடும். செலவு கூடும், சரியா பிள்ளைகள்? செலவு கூடும், அந்த செலவு என்ன செய்யும், உரிமையாண்மையை குறைக்கும். அப்ப இங்க எப்படி வந்திருக்கணும், உரிமையாண்மையும் குறைக்கும் காசையும் குறைக்கும்னு வந்திருக்கணும், சரியா? ரைட், அதே மாதிரிக்கு பாத்தீங்களன்னு சொன்னா வங்கியில் இருந்து கடன் பெற்றால் என்ன செய்யும், பொறுப்பு கூடும். ஏன் வங்கியிலிருந்து கடனை பெறுறோம், அப்ப பொறுப்பு கூடும், அதே நேரம் காசுங்கிற சொத்தும் கூடும். ரைட், அப்படி வந்திருக்கணும். அதே மாதிரி கடனுக்கு விற்பனை செஞ்சா நடந்திருக்கும், கடனுக்கு விற்பனை செஞ்சா கடன் பட்டோர் வருவார், ஆகவே அவரோட சொத்து கூடும். அதே மாதிரி சரக்கு என்ன செய்யும், குறையும், அவை இருப்புல குறைவை ஏற்படுத்தி இருக்க வேணும். அப்ப இருப்புங்கிற சொத்து குறைஞ்சு அதே மாதிரி கடன் பட்டவர் அப்படிங்கக்கூடிய அல்லது கடன் பட்டோர்ன்ற கூடிய சொத்து கூடி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தானுன்னா 4வது வந்திருக்கும். தேர்ட் ஒன் இஸ் த ஆன்சர். ரைட், Fatima 32 என்ன ஆன்சர்? ருசைக்காவும் ஆன்சர் பண்ணலாம். 3வது சார். 3வது, ரைட், 3வதுன்னு சொல்லி இருக்கிறீங்க. வேற ஏதாவது ஒப்ஜெக்ஷன்ஸ், ஆன்சர்ஸ், ஆல்டர்னேட்டிவ்ஸ்? என்ன ரைட், செக் பண்ணுவான். முதலாவது பாருங்க, இங்கால பக்கம் கணக்கு வகைகளும் ஆவண்ணாவில என்னென்ன கணக்குகளும் தந்திருக்கிறாங்க. அதுல பற்றுக்கள் எதுக்குள்ள வரும், பற்றுக்கள் உரிமையாண்மைக்குள்ள வரும், என்ன சோ பி. அதே மாதிரி தரகு வருமானம், வருமானம் எதுக்குள்ள வரும், வருமான கணக்குள்ள வரும், என்ன சோ இங்கனைக்கு கியூ. அதே மாதிரி பாத்தீங்களன்னு சொன்னா அடுத்தபடியாக வங்கி கடன் கணக்கு, வங்கி கடன் ஒரு பொறுப்பு, என்ன பொறுப்புங்கிறதுனால எங்க பொறுப்பு கணக்குள்ள வரும், ஆகவே ஆர். அதே மாதிரி கடன் பட்டோருங்கிறவர் சொத்து உங்களுக்கு தெரியும், எங்கள்கிட்ட கடன் பட்டவர், அதனால எஸ். அப்ப என்ன ஆன்சர், SRPQங்கிறது ஆன்சர். சோ தேர்ட் ஒன் இஸ் த ஆன்சர், கரெக்ட் ஒன்னா. சூப்பர், ரைட். அடுத்தது 33 கணக்கு. ரைட், ஆன்சர் யாரு சரியா சொல்றான்னு பாப்போம். ஆன்சர் சொல்லுங்க பாப்போம்.
கணக்கீட்டு சமன்பாட்டை பயன்படுத்தினால் ஆன்சர் குயிக்காக எடுக்கலாம். ரைட், முதலாவது போடுங்க அசெட். அசெட் ஈக்குவல் டு என்னது? ஈக்விட்டி. ஈக்விட்டினா உரிமையாண்மை பிளஸ் என்னது? பிளஸ் லைபிலிட்டி, அதாவது பொறுப்பு. இதன் கீழே நீங்க பதிவு செய்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும். எஸ் ஆர் நோ? யா. இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம், இந்த விஷயங்கள்ல எது எது எதுக்குள்ள வரும், இந்த உரிமையாண்மைக்குள்ள வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னாலே இலகுவாக பதில் அளிச்சிடலாம். ரைட், அப்ப மூலதனம் விடுறார், எங்களுக்கு உரிமையாண்மை மட்டும்தானே கேட்டிருக்கிறார். அப்ப மூலதனம் விட்டா நடக்கும், மூலதனம் விட்டா என்ன செய்யும், காசாதானே மூலதனம் எதுவும் சொல்லாட்டிட்டு இருப்பார். அப்ப சொத்தும் கூடும் உரிமையாண்மையும் கூடும். அப்ப இவடத்து சொத்துக்கு போட தேவையில்லை, நம்ம உரிமையாண்மையை மட்டும்தான் கணிக்க போறோம்ங்கிறதுனால என்ன செய்வோம், 5 லட்சம் ரூபாய் இவடத்தை எட் பண்ணிக்குவோம். சரியா, 5 லட்சம் ரூபாய் கமா உண்ட போடுறேன் பிரிச்சு காட்டுறதுக்காக. ரைட், அடுத்தது விற்பனைகள். விற்பனை நடந்தா என்ன நடக்கும்? விற்பனை நடந்த என்ன இரட்டை பதிவு என்ன? விற்பனை நடந்தால் என்ன இரட்டை பதிவு? விஷிதா? காசு கூடும் காசு கூடும், அதே மாதிரி விற்பனை செஞ்சா இருப்பு குறையும். என்ன? இருப்பு குறையும். இருப்பு குறையுமா இல்லையா? இருப்பு குறையும். ஆமா ரைட், அப்ப இவ்விடத்தை வந்து அவரை என்ன செய்யலன்னு சொன்னா, இவ்விடத்தை அவரு விற்பனைகள்னு மட்டும்தான் தந்திருக்கிறார். சரிதானே? விற்பனைகள்னு தந்தா நாங்க விற்பனைங்கிறது வருமானம் என்ற அடிப்படையில இவ்விடத்தை எடுக்கணும். வருமானம் என்ற அடிப்படையில் எடுத்தோம்டா என்ன செய்வோம், வருமானம் உரிமையாண்மை என்ன செய்யும், கூட்டமா குறைக்குமா? கூட்டும். கூட்டும். அப்ப கூட்டும்டா பிளஸ் பண்ணுவோம். என்ன செய்வோம், 1 லட்சத்தை கூட்டுவோம். ரைட், அதே மாதிரி பாருங்க பெற்ற கழிவு. பெற்ற கழிவு வருமானமா செலவா? பெற்ற கழிவு ஒரு வருமானம் தானே? வருமானம். எஸ், வருமானம். அப்ப என்ன செய்வோம், கூட்டுவோம். எவ்வளவு? 25,000. ரைட், அடுத்தது பாருங்க வருடாந்த செலவு பற்று. செலவும் குறைக்கும் பற்றும் குறைக்கும். அப்ப என்ன செய்வோம், ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்குவோம். மைனஸ் பண்ணினோம்னா பிரக்கெட்டை போடுவோம், 50,000 சாரி 50,000. அதே மாதிரி அடுத்ததாக வரும் என்னது, பற்று 10,000. ரைட், வரையும் நான் போட்டுட்டோம். இப்ப எனக்கு சொல்லுங்க அப்ப கூட்டி கழிச்சு. 5 லட்சம் 6 லட்சம் 6,25,000. 6,25,000த்துல 60,000 போனா எவ்வளவு வரும்? எவ்வளவு வரும்? இவ்வளவு வரும். பிள்ளைகள் கணக்கு கஷ்டமா. 5,65,000. 5,65,000 அப்படி பார்க்கலாம். இப்ப பாருங்க இங்க 25,000 இருக்கு, இங்க எவ்வளவு 60,000 இருக்கு. ரைட், அப்ப 25,000 60,000த்துல 25,000 போனா எவ்வளவுன்னு பாருங்க. எவ்வளவு? 20,000 போனா 40. அதே மாதிரி 5,000 போனுச்சுன்னா 35,000. என்ன? 35,000. அப்ப 35,000 பேலன்ஸ் ஆக நாங்க மைனஸ் பண்ண வேண்டி இருக்கு. அப்ப 6 லட்சத்துல இருந்து 35,000 போனா 5,65,000. 5,65,000. அப்ப எத்தனாவது ஆன்சர்? செகண்ட் ஒன் இஸ் த ஆன்சர். சரியா? ரைட், ஓகே, ரைட். அவ்வளவுதான் முடியும். இதுல எதை நீங்க கூட்டணும் எதை கழிக்கணும் அவ்வளவுதான் இங்க பார்க்க வேண்டிய விடயம். இதுல கூடுதலா யோசிக்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. ரைட், அடுத்தது சொல்லுங்க. 34வதுக்கு ருசைக்கா விளங்கிட்டா? 33வது விளங்கிட்டா? யாராவது டவுட் இருக்கா?
உரிமையாண்மையோட எதை கூட்டணும் எதை கழிக்கணும்ங்கிறத தெரிஞ்சிட்டோம்னா இதுக்கு ஆன்சர் எழுதலாம் பிள்ளைகள். இதுல வேற ஒன்றும் யோசிக்கிறதுக்கு இல்ல. மூலதனம் கூட்டும், விற்பனைங்கிற வருமானம் கூட்டும், பெற்ற வழிங்கிற வருமானம் கூட்டும், வருடாந்த செலவு கழிக்கும், பற்றும் உரிமையை கழிக்கும்ங்கிறத தெரிஞ்சிட்டோம்னா எங்களுக்கு எதை கூட்டுறது எதை கழிக்கிறேன்னு தெரிஞ்சிடும். புரியுதா? அதான் ஆன்சர். ரைட். 34க்கு என்ன ஆன்சர்? தெரியாட்டி தெரிஞ்சாக்கள் அதுல சொல்லுங்க, தெரியாதாக்களை விட்டு போடுங்க. The 34th question 33rd question visible ஆயில்ல சார் ஸ்க்ரீன்ல. இப்ப ஓகேவா? ஓகே சார். ரைட். இதுல எதை கூட்டுறோம் குறைக்கிறோங்கிறது தான் இதுல விஷயமே தவிர, அப்ப நான் இந்த கணக்கு போட்டு காட்டினது விளங்கிச்சா? செஞ்சது விளங்குச்சு சார். கொஸ்டின்ஸ் விசிபிளா இருக்கல. சரி, ஓகே. அப்ப 34வதுக்கு என்ன ஆன்சர்? வியாபார கழிவு. வணிகங்களின் பொருட்களின் பட்டியல் விலைகளிலிருந்து யாதேனும் தொகையை குறைத்து விற்பனை செய்யும் போது வழங்கப்படுகின்ற கழிவு எவ்வாறு அழைக்கப்படும்? கொடுத்த கழிவு பெற்ற கழிவு வருமா? அது வராது. அது எங்களுக்கு தெரியும். ஏன் வராது? அது கடன் பட்டோர் கடன் கொடுத்தோர் சம்பந்தமான விஷயம், பட்டியல் சம்பந்தமாக வராது. ஓமா இல்லையா? ஓம். ரைட். இப்ப காசு கழிவா வியாபார கழிவா வரக்குள்ள எங்களுக்கு டவுட். ரைட். இப்ப நாங்க நோட்ஸ் கொஞ்சம் போவோம். இப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வரும். ரைட். ஓகே. சில்லறை காசு இல்லை. புக்க கொஞ்சம் எடுக்கிறேன்னா புக்ல 8வதால கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுவோமா? ஏன்னா புதுசாவும் இருக்கிறீங்க தானே. ரைட். ஓகே. நாங்க காசு கணக்கு படிக்கக்குள்ளதான் கழிவுகள் படிச்சோம். அதை எப்படி என்ட்ரி பண்றோம் பார்த்தோம். சரிதானே? ஸ்பெஷலான ஒரு பகுதின்னு பார்த்திருக்கிறோம். இங்க பாருங்க பிள்ளைகள். இங்க பாருங்க, கழிவு 2 வகை உண்டு. வியாபார கழிவு, காசு கழிவு. வியாபார கழிவு, காசு கழிவு நாங்க ஆல்ரெடி பார்த்த பெற்ற கழிவும் கொடுத்த கழிவும் என்னது? காசுல ஏற்படுத்தப்படுகின்ற கழிவுகள். அதே மாதிரி வியாபார கழிவுலையும் வருது பெற்ற கழிவு கொடுத்த கழிவுன்னு சொல்லிட்டு. சரியா? அதுல இங்க பாருங்க, வியாபார விசிபிளா இருக்குதா பிள்ளைகள்? எஸ், நோ, யா. வியாபார கழிவு பாத்தீங்கள் என்று சொன்னா அநேகமாக வணிகங்களின் பொருட்கள பட்டியல்ல இருந்து கழிக்கப்படுற விடயமாக இருக்கு. சரிதானே? அதே மாதிரிக்கு காசு கழிவுன்னு சொன்னா கடன் அடிப்படையில நீங்க கொடுக்கும் போது அதை கழிச்சு போட்டு கொடுக்கறதாக இருக்கு. அதுலதான் பெற்ற கழிவு கொடுத்த கழிவு வரும். சரியா பிள்ளைகள்? அதனால வியாபார கழிவுங்கிறது ஆன்சர். மிஷிதா, வெரி குட். அதான் விடயம். ரைட். இது ரெண்டும் சேர்த்ததுதான் என்னது? இந்த விடயமாக இருக்கும். அதனால இவ 2 பேரும் வராதுண்டா காசு கழிவும் வராது. வியாபார கழிவுங்கிறது தான் பட்டியல் விலையிலிருந்து குறைச்சு போட்டு கொடுக்கிறது. சரியோ? ரைட். விளங்கிட்டா பாத்திமா? ரைட். 35வதுக்கு என்ன ஆன்சர்? மூலவீடாகவும் பேரடாகவும் இல்லைங்களே? காசேடு. மூலவீடாகவும் பேரிடாகவும் நாங்க பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ஏடு என்னது? காசேடு தான். என்ன? காசேடு தான். நான் இந்த கேள்விகள் எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு படிப்பிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். கொஞ்சம் இருங்க பிள்ளைகள், எனக்கு திருப்பி ஒரு குழப்பம் கொண்டு வருது. இந்த கேள்விகள் எல்லாம் நாங்க பார்த்த மாதிரி
இனி நீங்க 2019 பேப்பரையும் இருக்கா பார்ப்போம். ஆல்மோஸ்ட் சேம் மாதிரி தான் இருக்கேனே. கணக்கில் இருந்து மூலடாகவும் பேரடாகவும் செயற்படுகின்ற ஒரேடு. எஸ், அந்த சேம் விஷயங்களை தான் போட்டிருக்கானே. அதனாலதான். ரைட் ரைட், ஓகே ஓகே, நம்ம சரியா தான் செய்யறோம். ரைட் ரைட். அப்ப எனக்கு சொல்லுங்க, 36வதுக்கு என்ன ஆன்சர்? ருசைக்கு அமைதியா இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை? என்ன ஆன்சர் மிஷிதா? சில்லறை காசேடு வரவு காசு கணக்கு. முதல்ல எங்களுக்கு தெரியணும், சில்லறை காசு வசக்கட்டு முற்பணம் என்னது? நாங்க சில்லறை காசுகிட்ட ஒவ்வொரு மாதமும் என்னது நாங்க மீள் நிரப்புவோம். அந்த மீள் நிரப்புற தொகையையும் அதே மாதிரிக்கு எவ்வளவு செலவு ஏற்பட்டுச்சு ரெண்டையும் கூட்ட மாறதுதான் சில்லறை காசு வசப்பட்டு முற்பணம். இல்லாட்டி என்ன செய்யலாம், நாங்க சொல்ல வேண்டியது எப்படி சொல்லலாம், பிரதான காசாளர் சில்லறை காசாளருக்கு வருடத்தின் அந்த மாத ஆரம்பத்துல கொடுக்குகின்ற சில்லறை செலவுகளை செய்யறது கொடுக்குகின்ற பணம் தான் என்னது சில்லறை காசு வசக்கட்டு முற்பணம். ஆகவே பிரதான காசாளர் சில்லறை காசாளர் காசு கொடுக்கிறாருண்டா அதுக்கான இரட்டை பதிவு என்ன, பிரதான காசாளர் காசை கொடுக்க போல காசு கணக்குல செலவு வரும். அப்ப எந்த கணக்கு வரவோ சில்லறை காசட்டுல வரவு வரும். ஆகவே சில்லறை காசேடு வரவோ என்ன காசு கணக்கு செலவுங்கிறது எத்தனையாவது ஆன்சர்? செகண்ட் ஒன். சரியா, செகண்ட் ஒன். ரைட். அடுத்ததுக்கு சொல்லுங்க, 37வதுக்கு என்ன ஆன்சர்? குயிக், யாரு சொல்றீங்கன்னு பாப்போம். வைப்புச்சீட்டு. ஓகே, ருசைக்கா பாப்போம். வங்கி காசு வைப்பிலிடும் போது அதற்குரிய மூல ஆவணமாக கருதப்படுவது என்னது? வைப்பு சீட்டு, டிபாசிட் ஸ்லிப்பாக இருக்கு. அது சரி. ஓகே, 38க்கு கொடுத்த கழிவானது பின்வரும் கழிவுகளில் எந்த வகை சார்ந்தது? கொடுத்த கழிவு இப்ப பார்த்தோம், எந்த வகை? காசு கழிவு. காசு கழிவு. எஸ். இதுல வேற எதுவும் யோசிக்கிறதுக்கு இருக்கா? இல்ல, அவ்வளவுதான் விஷயம். இதுல நான் விளங்கப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லை. இப்ப நாங்க பார்த்த விஷயம் தான். ரைட். 39. அதே விஷயத்த அப்படியே போட்டு வச்சிருக்கிறானே, இதுல பெருசா என்ன மாத்துறதுக்கு ஒன்றுமே இல்லை. மாச்சல்ல செய்த வேலைதான் இது. பாருங்க, அதே விஷயத்த போட்டிருக்கான், அதே விஷயம். இல்ல கொஞ்சம் இருங்க, 2019 கொஞ்சம் இருக்கலாம். நம்ம இதே கணக்கு செய்திருக்க மாதிரி தான் எனக்கும் இருக்கு. அப்படி இல்லத்தானே? ரைட், அப்படித்தான் எனக்கு இருக்கு, சேம் செஞ்ச மாதிரி. ரைட், ஓகே. என்ன ஆன்சர் 39வது? விற்பனை மூலம் பெற்ற 20,000 பெறுமதியான காசோலை அஞ்சு சந்தர்ப்பத்திலே வங்கியில வைப்பு செய்யப்படும் போது அதற்கான சரியான இரட்டை பதிவு என்ன பிள்ளைகள்? விஷிதா, ஆன்சர்? வங்கி கணக்கு வரவு ஆ, காசு கணக்கு செலவு காசு ரெண்டா கணக்கு இதுல வராது, காசு கணக்கு இதுல வராது. விற்பனை கணக்கு செலவு ஆ, 20,000. எஸ். அப்ப என்னது, வங்கியில கொண்டு போய் போட்டா காசு கணக்கு வருமா? காசு கணக்கு வராது, வங்கி கணக்கு தான் வரும். அதே வங்கி கணக்கு வரவோ அதே மாதிரிக்கு என்னது, இதை நாங்க விற்பனை மூலமாக பெற்றதுனால விற்பனை கணக்கு செலவு. அப்ப எத்தனையாவது? 3வது ஆன்சர். வங்கி கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவு 20,000. ரைட். 40வதுக்கு என்ன ஆன்சர்? நிசாம் நிறுவனத்தில் கடன் கொடுத்தோரான கமலுக்கு, அப்ப நிசாம்ங்கிற நிறுவனத்துல கடன் கொடுத்தோரான கமலுக்கு வழங்கப்பட்ட 20 பெறுமதியான காசோலை ஒன்று மறுக்கப்பட்டுள்ளது என வங்கியால் அறிவிக்கப்படுகின்றது. இதன் போது மறுக்கப்பட்ட காசோலைக்கான இரட்டை பதிவாக அமைவது. நான் படிச்சேமா மறுக்கப்பட்ட காசோலை? படிக்கலனே.
ரைட். வங்கி கணக்கிணக்க கூற்றுலாம் அது வரும். இதை வைங்க. இந்த நாம பிறகு பார்ப்போம். இது நமக்கு ஆனா சொல்லலாம் தான் பட் விடுங்க, குழம்பிடுவீங்க பிறகு இதை சொல்ல போயிட்டு பிறகு சிக்கல். சரியா? இதுதான் உங்களுடைய பார்ட் 1 பகுதிக்குரிய விடயமாக இருக்க போகுதோ. சரியா, நீ நம்ம 2 பார்ட் 1 ஃபுல்லா முடிச்சிட்டோம். சரியா, நீ 2018 பார்த்துட்டோம், 2019லயும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப நாங்க பார்க்க வேண்டியது என்னது? பார்ட் 2 பகுதி. பார்ட் 2 பகுதி பார்க்கணும். என்ன பார்ட் 2 பகுதி பார்க்கறதா என்ன மாதிரி? பார்ட் 2 பகுதியை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரெடியா? ரெடியோ நோ? ஓகே சார். ஓகே. எஸ்.